ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்? அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் பட்டனை அழுத்திடுங்க. என்னடா எப்போதுமே ஒயர் கூடிய பற்றி தான் போடுவாங்க, ஒயர் கூடிய தான் கலர் கலராக நல்லா டிசைனாக பின்னி நம்மளுக்கு வீடியோ காமிப்பாங்க. இன்றைக்கி என்னடா இவங்க வெறும் சேரீயாக காமிக்கிறாங்க, சேரீ பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படின்னு யாரும் நினைக்க வேணாம். நம்ம வந்து கூட வீடியோ தாங்க அடிக்கடி போடுவோம். கூட வீடியோ வந்து ரெகுலராக பார்த்த ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து நம்மளுக்கு வந்து விடாமல் நம்ம வீடியோவை வந்து ஒரு வீடியோ கூட விடாமல் ஃபாலோ பண்ணி ரெகுலராக அவங்க வந்து கமெண்ட்ஸ் போட்டுக்கிட்டே இருந்தாங்க. அது எனக்கே வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு. அவங்களுடைய அன்பு வந்து அதிகமாக எனக்கு தெரிகிற மாதிரி இருந்துச்சு. அதாவது நம்ம வீடியோவை பார்க்கணுன்றதுக்காக அவங்க பார்க்கல, ஏதோ ஒரு பாசத்தில் அவங்க ரெகுலராக நான் போடுற வீடியோ அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி அவங்க ரெகுலராக நம்ம வீடியோவை வந்து பார்த்துட்ருக்காங்க. பார்க்குறது இல்லாமல் எல்லாத்துக்குமே கமெண்ட்ஸு. இப்போ நம்மளாக இருந்தாலும் ஒரு வீடியோ பார்த்தாக்கா ஒன்றுத்துக்கு போடும், ஒன்று போட மாட்டோம். என்ன ஆமாம் இது ஒரு வேலையா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வீடியோ பார்த்துட்டு அப்படியே தட்டி விட்டு போய்கிட்டே இருப்போம். யாருக்கும் கமெண்ட்ஸ்லாம் போட மாட்டோம். அப்படியே இருந்தாலும் ஏதோ 1-2 வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தனா அதுக்கு ஒரு வீடியோ போடுவோம். ஆனால் இவங்க பார்த்திங்கன்னா விடாமுயற்சியாக எல்லாத்துக்கும் கமெண்ட்ஸ் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. எல்லா வீடியோ ரெகுலராக பார்ப்பாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால் அந்த சிஸ்டருக்கு ஏதாவது ஒன்று, இப்போ தீபாவளி வருதுல்ல, இன்னொரு தீபாவளிக்கு 2-3 நாள் தான் இருக்குது. அதனால் தீபாவளிக்கு அவங்களுக்கு ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு அன்பளிப்பு, ஒரு அன்புக்கு அடையாளமாக ஏதாவது ஒன்று செய்யணும்னு என் மனசுக்கு தோணுச்சு. அதனால் இன்றைக்கி அவங்களுக்காக நம்ம இன்றைக்கி துணி கடைக்கு போயிட்டு நம்ம வந்து ஒரு சேரீ எடுத்து அவங்களுக்கு வந்து அன்பளிப்பாக கொடுக்கலான்னு சொல்லி நானும் வந்து எந்த கலரை எடுக்கலாம், அவங்க கருப்பா சிவப்பா என்ன கலரில் இருப்பாங்க அப்படின்னு எதுவும் எனக்கு தெரியல. எதாக இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு பிடிச்ச கலரை நம்ம எடுத்து அவங்களுக்கு அன்பளிப்பாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்காகவே நான் மெனக்கிட்டு எல்லா வேலையும் போட்டுட்டு நான் போயிட்டு அதெல்லாம் எடுத்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வீடியோவில் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் நம்ம வந்து இந்த வீடியோ வந்து பொறுமையாக போட்டுக்கலாம், டைமில் அதனால் நான் கொஞ்சம் காமிக்க முடியல. அதனால் சொல்லிவிட்டு இன்றைக்கி நம்ம அந்த வீடியோ போடுறோம். அவங்களுக்கு என்ன கிஃப்ட்டு நம்ம அனுப்பியிருக்கோன்னு சொல்லி இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். அதனால் வந்து நான் இந்த வீடியோ உங்களுக்கு காமிக்கிறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சேரீ தான் எடுத்து அவங்களுக்கு கிஃப்டாக கொடுத்துருக்கோம். எனக்கு வந்து பிடிச்ச கலர் பார்த்திங்கன்னா எனக்கு நிறையா கலர் பிடிக்கும். அந்த கலர் எல்லாமே நான் எடுத்து பார்த்தேன். ஆனால் அவங்களுக்கு எந்த கலர் சூஸ் ஆகும், அவங்கள நம்ம முன்ன பின்ன பார்த்ததில்ல, எப்படி நம்ம அவங்களுக்கு எடுத்து ப்ரெசென்ட் பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு. அதனால் வந்து எனக்கு வந்து இப்போ பார்த்த சேரீ எல்லா சேரீலாம் பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா தான் இருக்குது, எல்லாமே பிடிச்சிருக்கு தான். எது கட்டினாலும் நல்லா சூப்பராக தான் இருக்கும். இருந்தாலும் எனக்கு பார்த்திங்கன்னா சரி இந்த ரெட் கலரில் தான் தோணுச்சு. இந்த க்ரீனும் பிடிச்சிருந்துச்சு, க்ரீனும் நல்லா தான் இருந்தது. சரி இருந்தாலும் வந்து க்ரீனை விட இந்த ரெட்டு வந்து பளிச்சுன்னு இருக்குது அப்படின்றதுக்காக நான் வந்து ரெட் கலரே சூஸ் பண்ணி அவங்களுக்கு எடுத்து கொரியர் பண்ணேங்க. எப்பயுமே பார்த்திங்கன்னா நமக்கு ட்ரெஸ் எடுக்க போனால் கூட ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம போவோம், கடையிலேருந்து வேக வேகமாக போவோம். போயிட்டு தேவையில்லாமல் மணிக்கணக்காக வந்து எல்லா ட்ரெஸ்ஸையும் பார்ப்போம். பார்த்துட்டு கடைசியாக தான் ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு வருவோம். ஆனால் ஃபஸ்ட்டு உள்ளே நுழையும் போதே நமக்கு ஒரு ட்ரெஸ் எதை பார்க்குறோமோ அதை பிடிச்சிரும். அதை வந்து எடுத்து ஆனால் ஓரமாக வச்சுருவோம். அதை அவங்க கடைக்காரங்கள்ட்ட கொடுக்கவும் மாட்டோம். அதை எடுத்து ஓரமாக வச்சுருவோம். ஏன்னா மனசு சொல்லும் இதுதான் உனக்கு, இதுதான் உனக்குன்னு சொல்லி அந்த ஃபஸ்ட்டு பார்த்த ஒரு ட்ரெஸ்ஸே நமக்கு வந்து ஓகே ஆகிடும். இருந்தாலும் மனசு கேட்காம நம்ம எல்லாத்தையும் புரட்டி பார்த்து இது எடுங்க அது எடுங்க, இது எடுக்கலாமா அது எடுக்கலாமான்னு சொல்லி பார்த்து ஒரே குழப்பமாயிடும். அதே மாதிரி தான் எனக்கு எப்படி நான் ட்ரெஸ் எடுப்பேனோ அதேமாதிரி இன்றைக்கி அவங்களுக்கும் நான் பார்த்து எடுத்தேங்க. பார்த்து எடுக்கும்போது அப்போ இந்த ரெட் கலர் தான் எனக்கு பிடிச்சிருந்துச்சி. போனோடனே ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே அவ்வளோ சேரீல எனக்கு இந்த சேரீ தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதையே வந்து நான் வந்து இருந்தாலும் இன்னும் நிறைய பார்க்கலாம் தான் பார்த்தேன். ஆனால் மனசு கேட்கல, எனக்கு இந்த சேரீ மேலேயே தான் கண்ணாக இருந்துச்சு. சரி இது அவங்களுக்கு கண்டிப்பாக நல்லாயிருக்கும், ஏதோ மேட்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனால் இதை எடுத்து நான் அழகாக எடுத்துகிட்டு வந்து கொரியர் ஆஃபீஸில் அவங்க அட்ரஸுக்கு கொரியர் பண்ணி அழகாக அனுப்பிட்டேங்க. அவங்க வந்து அட்ரஸ் நான் கேட்டேன், அவங்க அட்ரஸ் எனக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணாங்க. அவங்களுடைய அட்ரஸுக்கு நான் கரெக்டாக ரெடி பண்ணி நான் அனுப்பிட்டேன். எப்படி இவங்க இந்த கொரியர் வந்து அவங்களுக்கு கிடச்சிருக்கும் நினைக்கிறேன், இல்லை நாளைக்கு கூட கிடைக்கலாம். எனக்கு மட்டும் இந்த சேரீ பிடிச்சா போதாதுங்க, இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும் அந்த சேரீ ரொம்ப பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். சிஸ்டர், உங்களுக்கு இந்த சேரீ ரொம்ப பிடிச்சிருந்தா நீங்களும் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து வெறும் ஆரம்பம் தாங்க, இன்னும் போக போக பாருங்கள் நம்மளை சார்ந்தவங்களுக்கு நம்ம எப்படிலாம் செய்கிறோன்றதை நம்ம வந்து ஒவ்வொரு வீடியோவிலையும் நம்ம வந்து கண்டிப்பாக சொல்லுவோம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.